இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவே. சீக்கிரம் வருவே, அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளேனே. உள்ளம் கையில் தாங்கி உள்ளேனே. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட கர்த்தர் இந்த மே மாதத்தையும் காண கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு 1000 கோடி நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். அதனால் கூட இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனத்தின் ஒரு பகுதி நாம் வாசிக்க போகிறோம். அது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைன்னா கிதியோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனாலும் நமக்காக இன்று கற்ற அந்த வார்த்தைகளை நமக்கு தராரு. நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இது கிதியோனுக்கு கத்த சொல்கிறாரு. ஏன்னா மீதியானியர் இவனை பாளையம் இறங்கி இவங்களை விரட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது பயந்து என்ன செய்தான், கோதுமையை போரடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கத்தர் அங்கே தூதனானவர், கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகிறார். தூதனானவர்னு சொன்னாலே அது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலலாம் வேத புத்தகத்தில் தூதனானவர்னு வருகிறதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து. அந்த தூதனானவர் என்ன சொல்கிறாருன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்வார். அப்போ இவர் சொல்வார், கர்த்தர் எங்களோட இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி பயந்துகிட்டு இருக்கோமோ, நாங்கள் எங்களை மீதியானியர் கையில் அவர் ஒப்பு கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி கிதியோன் சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்வார் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார், இந்த வார்த்தையை குறித்து பேசுகிறார். நாமும் ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்கிறதில் தயங்கி நிற்கிறோமா? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இதை செய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நமக்கு பலன் இல்லையே, எனக்கு இது செய்ய முடியாதே அப்படின்னு தயங்கி நிற்கிறோமே. அப்போ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். இதே வார்த்தையை பார்த்தீங்கன்னா 1 நாளாகமும் 22:16 வசனத்தில் 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. யாரை பார்த்து சொல்லப்படுதுன்னா அது 24:16
22:16 கர்த்தர் சொல்கிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறேன்னா தாவீது சாலமன்கிட்ட சொல்வார். என் குமாரனே, நீ பயப்படாமல் தைரியமாக ஆண்டோடைய ஆலயத்தை கட்டு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக. சரிங்களா? நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, பலம் கொண்டு தைரியமாக இரு, இந்த காரியத்தை நீ செய், நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்று சொன்ன அந்த வார்த்தையை எப்படி கிதியோனுக்கு சொன்னாரோ அதே மாதிரி தாவீது ராஜா சாலமனுக்கு சொல்கிறாரு. சாலமன் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால நீ பயப்படாமல் தைரியமாக அந்த காரியத்தை செய், ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லி நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக. அங்கே கர்த்தர் சொல்லுவார்லாம், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ பலங்கொண்டு திடமனதாக இருந்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்பார்லாம். அதே மாதிரி இந்த இடத்துல தாவீது ராஜா சாலமன்கிட்ட சொல்வார், நீ சிறுப்பில் நினைக்காத, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்று சொல்லி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி எல்லாவற்றையும் அவருக்காக சவதரித்து வைத்து ஆலயத்தை கட்டுவதற்காக இந்த வார்த்தையை சொன்னாருன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பவுல் அப்போஸ்தலன் கூட என்ன பண்ணுவார்னா ரொம்ப பலவீனமாக இருப்பார். அப்போ 2 கொரிந்தியர் 12:9 சொல்லப்படுது. 2 கொரிந்தியர் 12:9 என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்னால் இந்த காரியத்தை செய்ய வேண்டிய பலவீனம் ரொம்ப இருக்குது, நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்பார். இப்போ தயங்கி நிற்கும்போது கர்த்தர் சொல்வார், என்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், நீ என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். தாவீது ராஜா அந்த பவுல் சொல்லுவார், நான் என்னை விட்டு நீங்கும்படிக்கு என்றதில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பவுலை பார்த்து சொல்லுவார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அது மாதிரி எப்படி அந்த கிதியோன்ட்டு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவான்னு சொன்னார்ல, அதே போல் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். இதே மாதிரி தான் நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலனை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். நாம் எந்த காரியத்தையும் செய்ய தயங்கிட்டு நிற்கிறோமோ அந்த காரியத்தில் அவருடைய பலன் நம்மோடு இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார்ல, அதே மாதிரி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்மை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் கிதியோனுக்கு சொன்ன அதே வார்த்தையை நமக்கும் சொல்லுகிறார். உன்னோடு இருக்கிற உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னார்லாம். அதே மாதிரி சாலமனுக்கு சொன்னார், பவுல் அப்போஸ்தலனும் சொல்லியிருக்கிறார். அவர் வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் ஒரு சபையை பற்றி அவர் சொல்லுவார். வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இந்த திறந்த வாசலை உனக்கு உண்டாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எந்த சபைக்கு சொல்கிறாரு? பிலதெல்பியா சபைக்கு சொல்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, ஆனாலும் நீ என் நாமத்தை என்ன செய்யலை, மறுதலிக்கலை. நீ அப்படி இருந்ததுனால திறந்த வாசலை உனக்கு உண்டாக நான் வச்சிருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த நாளில் நமக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி அந்த கிதியோன் மீதியானியருக்கு பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருந்தானோ, அப்போ கர்த்தர் சொல்கிறார்ல, உனக்கு உன்னோடு இருக்கிறவர் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லுவார், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீ ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடினால இந்த திறந்த வாசனை உனக்கு உண்டாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். நாமும் சில நேரங்களில் தயங்கி நிற்கிறோம். ஊழியத்தின் காரியங்களில் சில காரியங்களில் செய்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டு நிற்கமே. இப்போ கர்த்தர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் அறிக்கையிட்டபடியினால் கை கொண்டபடியினால் இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. நாம் அதன் வழியாக நுழைந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. நம்முடைய பலனில் ஒன்றுமே இல்லை, அவருடைய பலன் தான் நமக்கு. அது பிலிப்பியரில் கூட பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
அப்போது பவுலப்போஸ்தலனுக்கு பலனே இல்லை. ஆனால் யார் பலன் கொடுக்குறா? கிறிஸ்துவனால தான் அந்த பலன். கிறிஸ்துக்குள்ளாக நம்ம இருக்கும்போது அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்கிறார்ல. அனுப்புகிறவர் கர்த்தர். இப்போது நம்மை வழி நடத்துகிறவரும் அவர் தான். நான் உனக்கு முன்னே போய் கூர்நலானவர்களை செவையாக்குவேன்னு சொன்னார்ல. அவர் நம்ம கூடவே வந்து பாதைகளை செவை பண்ணுவார். யாத்திராகம் 34 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுவார், மோசையை அனுப்புனார். மோசையை வந்து அனுப்பும்போது அவர் சொல்லுவார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பேச தெரியாதுமே, நான் திக்கு வாயும் நான் உள்ளவனுமா இருக்கேன், என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு தயங்குவார். அப்போ கர்த்தர் சொல்லுவார், உனக்கு பதிலாக ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான், நீ வந்து இந்த காரியத்தை நீ தான் செய்யணும் அப்படின்னு அவனை தெரிந்தெடுத்து அனுப்புகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு 34:10, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசைக்கு ஆண்டவர் சொல்கிறத பார்த்தீங்களா? ஆண்டவர் அனுப்புனா கூட வருவார், பயங்கரமான காரியங்களை செய்வார். அப்படி தான் செஞ்சார். அவர் வந்து இஸ்ரவேல் வீரர்களை நடத்திட்டு வரும்போது அவருடைய பலத்தில் ஒன்றுமே இல்லை. செங்கடலை 2ஆக பிளந்து வழிநடத்தி சென்றார். வனாந்திரத்தில் மன்னாவை பொழிய செய்தார், காடைகளை பொழிய செய்தார், கண்மலையிலிருந்து நீரூற்றுகளை புறப்பட செய்தார். இதெல்லாம் யாரால முடியும்? அனுப்புகிற கர்த்தரால் தான் முடியும். அவர் நம்மை அனுப்பினால் அங்கே அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆண்டோர் நமக்கு முன்பாக சென்று பாதைகளை செவை பண்ணுவார். யாத்திராகம் 7ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் கூட சொல்லப்படுது. யாத்திராகமும் 7ல் 1-2 வசனங்களில் சொல்லப்படுது, நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகி ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். நான் கட்டளையிட யாவையும் நீ சொல்ல வேண்டும். சரிங்களா? இது வந்து எனக்கு முடியாது, என்னால் எதுவும் பேச முடியாது, நானே திக்குவாயி நான் உள்ளவன்னு சொன்னோன்னே கர்த்தர் சொல்கிறாரு, நான் வந்து பார்வோனுக்கு உன்னை தேவனாக்குறேன். நீ உனக்கு வந்து ஆரோன் வந்து வாயாக இருப்பான், அவன் தீர்க்கதரிசியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? நாமும் கூட தயங்கி நிற்கிற வேலையில் கர்த்தர் நமக்காக ஒரு தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க செய்வார், நம்மை வழி நடத்துவார். நாம் அதனுடைய அனுபவத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அப்படியே நடத்தினார். வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஊழியத்தின் காரியங்களையும் சரி, எனக்கு முன்பாக போய் ஒரு பாதைகளை செவை பண்ணி வச்சிருப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய நம்மை அனுப்புகிற கர்த்தர் வரலாம். உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா அப்படின்னு வரலாம். இப்போ நம்ம அனுப்புகிறவர் அவரை அனுப்பிட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். அதேமாதிரி லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே வந்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை என்ன செய்தார்னா 2 பேராக அனுப்புகிறாரு. 2 பேராக ஊழியத்துக்காக அனுப்புகிறாரு. லூக்கா 10:1 லூக்கா 10:1 என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா சுவிசேஷம், இவைகளுக்கு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். கர்த்தர் வந்து 2 பேராக அனுப்புகிறார். அவர் போகிற இடத்துக்கு முன்னால் 2 பேரை அனுப்பி அவங்கள வந்து என்ன செய்கிறாரு? ஊழியத்தை செய்ய வைக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் வந்து திருப்பி கேட்பார், நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா அப்படின்னா, ஒன்று எங்களுக்கு குறைப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்வார், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லி 19ஆம் வசனம் சொல்லுவார். இப்போ நம்மை அனுப்புகிற கர்த்தர் நம்மோடு வரும்போது நம்ம எதுவும் சேதப்படுத்த முடியாது. நமக்கு எதிராக எந்த பிரச்சனைகளும் எந்த குழப்பங்கள் வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்னார்ல. அதுமாதிரி 2 சாமுவேல் 7:13 சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்வார். 2 சாமுவேல் 7:13 தாவீது ராஜாவுக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2 சாமுவேல் 7:13 அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். யார் சொல்வார்னா தாவீது ராஜாட்ட சாலமோனை பற்றி சொல்லுவார். அவன் என் நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தை சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்பார். அதே மாதிரி செய்தார். சாலமோன் காலத்தில் சாலமோன் வழிதோறி போகும்போது ஆண்டவர் பாதுகாத்தார் அவனை. ஏன்னா தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக.
அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் அனுப்பின காரியத்தை வாய்க்கே செய்வார். அதே மாதிரி அப்போஸ்தலரில் 9:15 பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9:15 யாரை தேர்ந்தெடுத்தார்னா சவுலை பவுலாக மாற்றுதார். சவுலை பவுலாக மாற்றி அவர் என்ன சொல்கிறார், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை நான் அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார்? பவுல் அப்போஸ்தலனை சவுலை பவுலாக மாற்றி கர்த்தர் இந்த வார்த்தையை அனனியாட்ட சொல்லுவார். நீ போ, அவன் எனக்காக என்ன செய்ய போகிறான், பாடுபட போகிறான், என்னை ஊழியத்தை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலனை தெரிந்தெடுத்து அனுப்புகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். பார்த்திங்களா, அவர் அனுப்புறதுனால எத்தனை நிருபங்கள் அவர் எழுதியிருக்கிறார், எத்தனை பாடுகள் பட்டாலும் நிலைச்சு இருக்கிறார். அப்போ நம்மை கர்த்தர் அனுப்புனா அதில் வெற்றி இருக்கும். அது நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு நம்மளை என்ன செய்வார், வழி நடத்துவார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்கிற காரியம் மத்தேயு 28:19-20 நம்மை அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். நம்மை அனுப்புகிறார். அந்த இடத்துல ஒருவரையாக அனுப்புனார். தீர்க்கதரிசிகளை அனுப்புனார், மோசையை அனுப்புனார், தாவீதை சாலமோனை ஆலயங்கட்ட அனுப்புனார், சீஷர்களை அனுப்புனார், பவுலை எழுப்பி அனுப்புகிறார். ஆனால் கடைசி அவர் சொல்கிறது, நீங்கள் எழுப்பி போங்க, நம்மை எழுப்பி அனுப்புகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலேயே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, நம்மை அனுப்புகிறார். என்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்லி ஒருவரையாக அனுப்புனார். கிதியோனை அனுப்புனார், மோசையை அனுப்புனார், தாவீது ராஜாட்ட சொல்லுவார், சாலமோனை அனுப்புதார், பவுலை அனுப்புதார், சீஷர்களை அனுப்புதார். கடைசி நம்மையே என்ன செய்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்கள் போங்க, போய் ஞானஸ்நானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிற நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் தைரியமாக ஆண்டோடைய வார்த்தையை சொல்வதுக்கு புறப்பட்டு போவோமா? கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், உன்னே அனுப்புகிறவன் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படிங்கிறார். நம்ம தயங்கிக்கிட்டு இருக்கோம், பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருப்பார், நீ போ, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார். இந்த நாளில் அந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். நான் புறப்பட்டு போய் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக அவருடைய நாமத்தை துதிக்கும் துதியோடு அவருடைய ஊழியத்தை செய்வோம். நமக்கு முன்பாக அவர் போய் கோணல் அளவுகளை செவையாக்குவார். நம்மை அனுப்புகிற கர்த்தர் அவர் அல்லவா, மனுஷன் அனுப்பலை, அவர் நம்மை அனுப்புகிறார். அப்படின்னா நான் போய் அவருடைய வேலையை செய்ய வேண்டும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிம்பார்ல. நாம் அதற்காக எழும்புவோம், அவருடைய வேலையை செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட வருவார், நம்மை பலப்படுத்துவார். உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்ல உன்னை கைவிட மாட்டார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போனார். நம்ம கொஞ்சம் பலன் இருந்தாலும் மறுதலியாமல் அவருடைய நாமத்தை நாம் பிரசாப்படுத்தும் போது நமக்கு திறந்த வாசல் ஆண்டவர் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் ஆண்டோடைய பாத்திரம் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்ய போகிற பெரிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார்ல, அந்த தேவன் நம்மோடு இருக்கிறபடியா நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தையின்படி நம்ம இந்த மாதத்தில் நடத்துவார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. நம்முடைய வாழ்க்கையின் காரியமானாலும் குடும்பத்தின் காரியமானாலும் ஊழியத்தின் காரியமானாலும் எங்கே போனாலும் இந்த வார்த்தையோடு நாம் போவோம், நாம் இந்த பலத்தோடு நாம் போவோம். அவருடைய ஆவியின் பலத்தினால் பரிசுத்தாவியின் பலத்தோடு போவோம். அவர் நம்ம என்ன செய்வார், அனுப்புகிற தேவனாக இருக்கிறபடியால் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். ஜெபிப்போம். அப்பா நன்றி தகப்பனே, இந்த மாதத்தில் கூட உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா அப்படின்னு சொன்னீங்களா, அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து நாங்கள் உம்முடைய பலத்தினால, நீங்கள் கொடுத்த பலத்தினால நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்ய பரப்பிட்டு போகிறோம்ப்பா. நீங்கள் வாங்க, எங்களோட வந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் முன்பாக போய் ஆண்டவரை ஆத்துமாக்களை சந்திங்க. எங்களுக்காக எழும்பி ஆண்டவரை நீ காரியத்தை நடப்பிக்கிற கர்த்தராக இருக்கிறபடினா நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக்க இதை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே பயந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ
உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொன்ன வார்த்தையின்படி படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, மேற்படிப்பு படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, வேலைவாய்ப்புக்காக படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, குடும்பத்தின் காரியங்களுக்காக எழும்பி போகிற பிள்ளைகளானாலும் சரி, அவங்களோட ஊழியத்தின் காரியங்களுக்காக போகிறவங்களானாலும் சரி, இந்த வார்த்தையின்படி அவங்கள பலப்படுத்தி அவங்களோடு இருந்து நீர் அதிசயங்களை செய்ய போகிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபையின் கரம் இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கும்படியாக கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. இதனால் கூட இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை நடத்த போகிறாரு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை நீங்கள் போடுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த செய்திக்கு கமெண்ட் போடுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். யூடியூப்பில் கிடிமதில் மினிஸ்ட்ரின்னு போட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய செய்திகள் வரும், ஆடியோ செய்தி வரும், வீடியோ செய்தி வரும். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.